3 நாள் கண்டினியூஸாக லீவ் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பசங்க எங்கேயாவது கூட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பசங்களுக்கு லீவு, அவங்க அப்பாவுக்கு லீவ் இல்லை. சரி நம்ம இப்போ எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊருக்கு தான். என் ஹஸ்பண்டோட ஊர். அங்கே வந்து எங்களுக்கு போனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கேனா நம்ம ஈவினிங் போயிட்டு காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அப்போ உங்கள் வீடு அது அப்படின்னா நீங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடு தான். இது எங்கள் ஊரில் எங்கள் வீடு. பக்கத்தில் ஒரு பிங்க் கலர் வீடு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் என் ஹஸ்பண்டோட அப்பா இருந்த வீடு. அவங்க அப்பா ஆயுஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீடு தேவைப்படுத போனால் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடை கட்டினோம். இந்த வீடு நாங்கள் கட்டின நோக்கமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன், பெட்ரூம் எல்லாமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரே ரூமாக தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும், அந்த சைடில் வந்து பெட்டு, அப்படி ஃபுல்லாக ஒரே ரூமாக எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ரூமில் போய் இருக்கக்கூடாது. எல்லோரும் வந்தால் ஒரே ரூமில் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கட்டினது. எங்கள் மாமனார் இருந்த வீடு பக்கத்தில் காமிச்சாலும் அது அப்படி இல்லை, அது 2 ரூமாக இருக்கும். இது வந்து நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் கட்டினது. இந்த வீட்டுக்கு போனாலே ஒரே ஜாலியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே நாங்கள் கொண்டு வந்த பழங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சுற்றி இருக்க செடிகளை தான் பார்க்குறதுக்காக போனேன். ஏர்லக்கிழங்குலாம் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து காலையில் தான் கட் பண்ண முடியும், நைட் ஆகிடுச்சு. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சுற்றி எல்லா செடிகளையுமே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி கடைக்கு போயிட்டு பசங்களுக்கு வந்து எதாவது சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே வந்து ஒரு பெட்டி கடை உண்டு. நம்மளுக்கு அவங்களும் சொந்தக்காரங்க தான். அந்த ஊர் ஃபுல்லாமே நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான். அங்கே போயிட்டு தேவையான ஜாமான்கள் எல்லாமே வாங்கினேன். நான் வீடியோ எடுக்கும்போது தம்பி எடுத்ததுனால எனக்கு பின்னாடி இருக்கிறத கவனிக்கல. அங்கே எழுதியிருக்க வாசகத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடன் அன்பை முறிக்கும். கரெக்டாக எழுதி போட்டிருக்காங்க. கடன் வாங்குற வரைக்கும் கடன் வாங்குறவங்க நம்மகிட்ட அன்பாக இருப்பாங்க. கடன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க பகையாக மாறிடுவாங்க. இதுதான் நேச்சுரலாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்பவும் டிவியில் பாட்ஷா படம் தான் ஓடிச்சு. இன்றைக்கும் பாட்ஷா படம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம வரும்போதெல்லாம் பாட்ஷாவுக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது போலன்னு சொல்லிட்டு பசங்களும் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொண்டு போனால் மாம்பழத்தை பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன். மாம்பழம் கட் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே கிச்சனுக்கு வர ஆள் எங்கள் பாப்பாவாக தான் இருப்பாள். கட் பண்ணோடனே வந்துட்டா. சரி ஃபஸ்ட்டு பாப்பாவை கொடுத்துரும் அப்படின்ட்டு அவளுக்கு தான் கொடுத்துட்ருந்தேன். பசங்க சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஃபுல்லாக ஒரே விளையாட்டு தான். இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணி நாங்கள் இந்த வீடே இப்படி கெட்டினது. இதே ஒவ்வொரு ரூமாக இருந்தால் பசங்க அதுக்குள்ளே போய் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க ஃபேஸ் ஒருத்தங்க பார்த்து தான் ஆகணும். அதனால் ஒரே விளையாட்டு. சரி தூங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டது தப்பாக போச்சு. அவங்க அப்பாவை பிடிச்சி விளையாட கூப்பிட்டுட்டாங்க. அவங்க அப்பாவை கெட்டி வச்சுட்டு இதுலேருந்து தப்பிச்சு போங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கிட்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.